அருகே இரவு நேரத்தில் சாலையை கடக்க முயன்ற புள்ளிமான் வாகனம் மோதி படுகாயம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே மணமேல்பட்டி பகுதியில் காரைக்குடி சாலையை இரவு நேரத்தில் 2 வயது புள்ளிமான் கடக்க முற்பட்ட போது கார் மோதியதில் மான் படுகாயமடைந்தது. திருப்பத்தூர் பகுதிகளில் மான்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இந்நிலையில் மதிய நேரங்களில் தண்ணீரை தேடி அடிக்கடி சாலையை கடக்கும் போது வாகனங்களில் அடிபடுவதும் நாய்களால் கடிபட்டு மான்கள் இறப்பதும் தொடர்கதையாகி வருகிறது. இந்நிலையில் இரவு மணமேல்பட்டி அருகில் சாலையை கடக்க முற்படும் போது எதிர்பாராத விதமாக சாலையில் சென்ற கார் மான் மீது மோதியதில் மானின் கால் மற்றும் தலைப்பகுதிகளில் அடிபட்டு ரத்தம் சுட்ட காயமடைந்தது. இதனையடுத்து காயத்துடன் கிடந்த புள்ளிமானை மணமேல்பட்டி கும்மங்குடி பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் பாதுகாத்தனர். மானின் அருகில் அமர்ந்து அடிபட்ட மானிற்கு தண்ணீர் வழங்கியும் வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். மேலும் வனத்துறை அதிகாரிகள் வரும் வரை மானின் அருகில் அமர்ந்து பாதுகாத்து வைத்திருந்தனர். அதன் பின்பு வந்த வனத்துறை அதிகாரிகள் மானை கைப்பற்றி திருப்பத்தூரில் உள்ள வனத்துறை அலுவலகத்திற்கு கொண்டு சென்றனர். அங்கு இரவில் மானிற்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. இன்று காலை மருத்துவரிடம் மான் கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு அதன் பின்பு கம்பனூர் காட்டுப்பகுதிக்குள் விடப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். திருப்பத்தூர் அருகே இரவு நேரத்தில் சாலையை கடக்க முயன்ற புள்ளிமான் வாகனம் மோதி படுகாயம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே மணமேல்பட்டி பகுதியில் காரைக்குடி சாலையை இரவு நேரத்தில் 2 வயது புள்ளிமான் கடக்க முற்பட்ட போது கார் மோதியதில் மான் படுகாயமடைந்தது. திருப்பத்தூர் பகுதிகளில் மான்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இந்நிலையில் மதிய நேரங்களில் தண்ணீரை தேடி அடிக்கடி சாலையை கடக்கும் போது வாகனங்களில் அடிபடுவதும் நாய்களால் கடிபட்டு மான்கள் இறப்பதும் தொடர்கதையாகி வருகிறது. இந்நிலையில் இரவு மணமேல்பட்டி அருகில் சாலையை கடக்க முற்படும் போது எதிர்பாராத விதமாக சாலையில் சென்ற கார் மான் மீது மோதியதில் மானின் கால் மற்றும் தலைப்பகுதிகளில் அடிபட்டு ரத்தம் சுட்ட காயமடைந்தது. இதனையடுத்து காயத்துடன் கிடந்த புள்ளிமானை மணமேல்பட்டி கும்மங்குடி பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் பாதுகாத்தனர். மானின் அருகில் அமர்ந்து அடிபட்ட மானிற்கு தண்ணீர் வழங்கியும் வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். மேலும் வனத்துறை அதிகாரிகள் வரும் வரை மானின் அருகில் அமர்ந்து பாதுகாத்து வைத்திருந்தனர். அதன் பின்பு வந்த வனத்துறை அதிகாரிகள் மானை கைப்பற்றி திருப்பத்தூரில் உள்ள வனத்துறை அலுவலகத்திற்கு கொண்டு சென்றனர். அங்கு இரவில் மானிற்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. இன்று காலை மருத்துவரிடம் மான் கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு அதன் பின்பு கம்பனூர் காட்டுப்பகுதிக்குள் விடப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். திருப்பத்தூர் அருகே இரவு நேரத்தில் சாலையை கடக்க முயன்ற புள்ளிமான் வாகனம் மோதி படுகாயம்.